எப்படி இருக்கீங்க? ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சிங்களா? ஊர்லேருந்து நேற்று தான் வந்தேன் நான். எக்ஸாம் முடிஞ்சு 1 வீக் ஆகுது. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? ஓகே, பாய்ங்க. பாய். ஊரில் கோயில் திருவிழா வருதுங்க, பார்த்துட்டு போங்க. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டால்டூன் ஆப்பில் வந்து கார்ட்டூன் கேரக்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா ட்ராயிங் எதனா வரையினா வரைஞ்சிக்கலாம். இதிலே ப்ரஷ் சைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா டெலீட் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் டெலீட்டுக்கு அடுத்த மாதிரி இருப்பாங்க ரவுண்டாக, அதுவும் ஆப்போசிட்டி. உங்களுக்கு டார்க்காக வேணுன்னா டார்க்காக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இது மாதிரி வரும். ஃபுட்டு, அனிமல்ஸு இது மாதிரி வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து பனானா சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்கொயராக கட்டம் இருக்குது பாருங்கள், 2 கட்டம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கேரக்டருக்கு நம்ம பேக் சைடில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வேணும் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த பனானாவை கீழே அம்புக்குறி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து திரும்பும். இதிலே கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணுமோ. இந்த இடத்துல கீழே வந்து ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பனானாவை ரெட்டு, எல்லோ, க்ரீன் இது மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி. அடுத்து வந்து பாடி கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ரெட்டு, க்ரீனு, எல்லோ இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல கீழே நிறைய ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் வச்சு பாருங்கள். கீழே இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் கலர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட்டு, எல்லோ, க்ரீனு, பிளாக்கு, உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இதுலேயே நிறைய ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாடி வச்சா மாதிரி, மீசை வச்சா மாதிரி. இந்த மீசை தாடியில் கூட நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி. பிக்சரில் வந்து டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் பைசா கட்டி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து புருவம், கண் இருக்குது பாருங்கள், அதுவும் நீங்கள் வந்து இதே மாதிரி சூஸ் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்ணாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கண்ணாடி வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த கண்ணாடியில் நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மூக்கு, வாய் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்க. இந்த கார்ட்டூன் கேரக்டர் நம்ம வந்து பேசுகிற மாதிரி வந்து எடிட் பண்ணலாம். நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிங்க. உங்கள் செல்ஃபோன்லேயே இருக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். கீழே 2 வாய் இருக்குது பாருங்கள், அது வந்து மாற்றி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிங்க. அடுத்து இந்த கேரக்டருக்கு வந்து நீங்கள் ஷர்ட்டு, பேண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி. இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு டைமண்ட் மாதிரி போட்டுக்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து பைசா கட்டி எடிட் பண்ண முடியும். அடுத்து பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே பேக்ரவுண்டு கலர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிங்க. இதில் வந்து அவங்களா பேக்ரவுண்டு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா கேலரியில் இருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் கொண்டு போய் வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்டு வந்து கொடுத்தா தான் வேறு ஆப்பில் நீங்கள் போய்ட்டு எடிட் பண்ண முடியும். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அது வந்து இமேஜாக தான் உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். அந்த பிக்சரை நீங்கள் வந்து இன்னொரு வாட்டியும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆப்பில் வந்து கேர்ள் கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். இந்த கேரக்டருக்கும் நம்ம வந்து முடி, முகம், ஷர்ட்டு, பேண்ட்டு, கண், புருவம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. க்ரீன் கலராக நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம். உங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரி வேணும்னா அந்த வாயை வந்து மாற்றி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி வரும். இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்க பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே இந்த கேரக்டருக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டைமண்ட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம வந்து பைசா கட்டி எடிட் பண்ணுற மாதிரி வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஃப்ரீயாகவே நிறைய கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எடிட் பண்ணுறப்ப பேக்ரவுண்டு கலரை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிகிட்டே வாங்க. பேக்ரவுண்டு கலர் வந்து க்ரீன் கலராக நீங்கள் வந்து வச்சிங்க. அப்போ தான் நம்ம வேறு ஆப்பில் போய்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்பில் அவங்களா சில பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது கூட நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் உங்கள் கேலரியிலேருந்து எடுத்து கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து வீடியோ குரு ஆப்பில் வந்து கார்ட்டூன் கேரக்டர் நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணிங்க, உங்கள் கேலரியிலேருந்து எடுத்துங்க. இந்த பேக்ரவுண்டு இமேஜஸ்லாம் எங்கேருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் சர்ச் பண்ணி இருக்குது, அதில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்லேருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அதை வந்து எடுத்துங்க. முதல்ல இது மாதிரி கிராப் பண்ணிங்க. இந்த இடத்துக்கு கீழே வந்து குரோமா கீன்னு இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த க்ரீன் கலரை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுங்க. இந்த கேரக்டர் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த கேரக்டர் உங்களுக்கு எந்த திசையில் நிற்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுக்கலாம். கீழே ரொட்டேட்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஃப்ளிப்புன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் இந்த பக்கம் பார்த்தா மாதிரி வரும், அந்த பக்கம் பார்த்தா மாதிரி வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ குரு ஆப்பில் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா எங்கள் சேனலில் இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேர்ள் கேரக்டர் நீங்கள் வந்து கிராப் பண்ணி குரோமோ கீவுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. பேக்ரவுண்டு கலர் பச்சை கலர் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் பிக்சர் நல்லா குவாலிட்டியாக வரும். வீடியோ மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து குரோமோ கீன்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டால் நம்ம வந்து க்ரீன் கலரை வந்து ரிமூவ் பண்ணணும். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும், பிக்சர் நல்லா குவாலிட்டியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸு கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து கேர்ள் கேரக்டர் வந்து சும்மா நிற்கிற மாதிரி வாயை மூடி நிற்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸு கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து கேர்ள் கேரக்டர் வந்து சும்மா நிற்கிற மாதிரி வாயை மூடி நிற்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேர்ள் கேரக்டர் நம்ம வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் ஜென்ஸு கேரக்டர் வந்து வாயை மூடி நிற்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வந்து ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். இந்த வீடியோ ஒரு ஆப் ஃபுல் டுட்டோரியல் எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கைன் மாஸ்டர் டுட்டோரியலும் நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணணுன்னா இந்த வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அம்புக்குறி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இமேஜஸ் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கணும். ஜென்ஸு பேசுகிற மாதிரி லேடிஸ் பேசுகிற மாதிரி வாய்ஸ் கொடுக்கலாம். அது எப்படின்னா கீழே வந்து ரெக்கார்ட்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். அது மாதிரி லேடிஸ்க்கும் நீங்களே வந்து பேசிட்டு கீழே வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு உமன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா லேடிஸ் பேசுகிற மாதிரி வரும். நீங்கள் பேசின வாய்ஸ் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டிங்கன்னா லேடிஸ் பேசுகிற மாதிரி, ஜென்ஸு பேசுகிற மாதிரி, ரோபோட் பேசுகிற மாதிரி, சில்ட்ரன்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் வாய்ஸ் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் எந்த இடத்துல பேசுகிறான்னு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வந்து வீடியோவை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேசிட்டு கீழே வந்து வாய்ஸ் சேஞ்சுன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு உமன்னு கொடுத்தீங்கன்னா லேடிஸ் பேசுகிற மாதிரி வரும். இந்த வீடியோவில் வந்து ஸ்டிக்கரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்டிக்கர்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஸ்டிக்கருங்க வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அம்புக்குறி ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.